வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷ். ஹாப்பி பர்த்டே அம்மு. உன்னோட பெஸ்ட்டி விஷ் பண்ண சொன்னால் ஹாப்பி பர்த்டேடா. அண்ட் சாரி லேட்டாக போடுறதுக்கு. ஐ எம் ஸோ சாரி. டைம் கிடைக்கல, இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. சாரி. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க சைக்கிளில். ஒயன். சொல்லு செலின். என்னடி அவன் இருப்பானா? இருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரி பார்த்துட்டு போய்க்கலாம். சரியா? இப்போ என்ன டியூஷனா என்ன? டியூஷனுக்கே போகலாமா? அதானே, மேடம் அவனை சைட் அடிக்கன்னா ரொம்ப ஜாலியாகிடுவீங்க, அப்படி தானே? அப்படின்னும் வச்சுக்கோ. அப்படின்னு வச்சுக்கணுமா? சரி கரெக்டா? கரெக்டு. சரி, நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க? செலின் சொல்லலாம். செலின் நீ வெயிட் பண்ணு. அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? சொல்லலாம், வெயிட் பண்ணு. பையன் வேற அழகாக இருக்கான். வேறு பொண்ணு வந்து டேரா போட்டுற போகிறா சீக்கிரம். சரி சொல்லலாம். அப்படின்னு 2 பேரும் சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்க. ஹே செலின். என்ன சொல்லுங்கள். இல்லை, அவன் இருப்பானா? இரு அந்த டேர்னிங்க்கு பின்னாடி இருப்பான் பாரு. எப்படி சொல்கிற? இருப்பான்னு சொன்னால் இருப்பான், அதெல்லாம் நீ பாரு. சரி பார்க்குறேன். அப்படின்ட்டு அந்த டேர்னிங்கும் வருது. பார்த்தா தலைவன் தேங்க அப்படியே பைக்கில் உட்காந்துருக்காரு. எப்படி? அதெல்லாம் அப்படி தான். பாரு என்ன பண்ணுறான் பாரு. அவன் வேற பார்க்குறான்டி. அப்புறம் பார்க்காம என்ன பண்ணுவான்? சரி நம்ம டியூஷனுக்குள்ளே போயிடலாம். அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சைக்கிள்லாம் போட்டுட்டு டியூஷனுக்குள்ளே போகிறீங்க. என்னடி நீ இப்படி பேசுகிற? அவனும் அங்கேயே நிற்கிறான். நீ வேற டியூஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்ட. பேசாமல் பார்க் போகலாமா? அவனும் பின்னாடியே வந்துடுவான்ல. இப்படியே சொல்லிகிட்டே இரு நீனு. அவன் வீடு வரையும் வந்துடுவான். ஏண்டி கேட்குறேன்? அவன் ஒரு நாள் வீடு வரையுமே வந்துட்டான். ஃபயன். சரி வா, மேம் கண்ணில் மாற்றத்துக்குள்ளே போயிடலாம். அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் வெளியே வந்து சைக்கிள் எடுக்கிறீங்க. தேங்கப்ப உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. மச்சான் எங்கே போகிறா இவ? எனக்கு என்ன தெரியும்ப்பா, உன் ஆளு உனக்கு தானே தெரியும். டேய் கிளம்பி பைக் எடு போகலாம். மச்சான் வீட்டுக்கு போய் படுகணும்டா, எனக்கு டயர்டாக இருக்குடா. அந்த கெமிஸ்ட்ரி சொட்டை வேற பிடிச்சி வச்சு வாங்கிட்டான் என்ன. ஜேடு கிளம்பு போகலாம். பரவாயில்ல போகலாம் வா. அப்படின்னு 2 பேரும் பைக் எடுக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி போகிறீங்க, பின்னாடி அவங்க 2 பேரும் ஸ்லோவாக பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்காங்க. 2 பேரும் வராங்கடி. ஆமாண்டி, நானும் பார்த்தேன். வீட்டுக்கு போயிடலாமா? பார்க் போயிட்டு அப்புறம் போகலாம். சரி ஓகே. அப்படின்ட்டு 2 பேரும் மெதுவாக போயிட்டு இருக்கீங்க. என்னடா இவளுங்க மெதுவாகவே போகிறாளுங்க. ஐயோ. மச்சான் சீக்கிரம் வண்டியே ஓட்டுறா. முன்னாடியாச்சும் போய் பிடிச்சி ப்ரப்போஸை பண்ணுடா, என்னால் முடியலடா அப்படிங்கிற. சரி வா. அப்படின்ட்டு 2 பேரும் முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க முன்னாடி பைக்கை நிப்பாட்டுறாங்க. வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா? என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வரியா? சரி வரேன். அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. மச்சான் கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு அனுப்புடா, வீட்டுக்கு வேற போகணும். டேய் மூடி நில்லு, அனுப்பி விடுறேன். சரி சொல்லிட்டு அனுப்பு. அப்படின்ட்டு அவனும் முன்னாடி போயிட்டே இருக்கான். அப்படியே அவங்கள ஒரு சந்தை மாரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். எதுக்கு நம்ம இதுக்குள்ளே வரோம்? மூடிக்கிட்டு செத்த வரியா? ஓகே. அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. இங்கே இரு. என்ன பேசணும்? சரி இரு வரேன். அப்படின்னு அவங்கள அந்த வாளோட பின் பண்ணுறாரு. சரி இங்கே பாரு, எனக்கு இந்த முட்டி போட்டு ரோஸ் கொடுத்து சாக்லேட் கொடுத்து இப்படியெல்லாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. இப்போயே சொல்லிட்டேன் சரியா? எனக்கு கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், ஆட்ரு பண்ணணும், இவ்வளோதான் சரியா? சைட் அடிப்பேன் தான், ஒத்துக்கிறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு,
வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. அவ்வளோதான். உன் கூட பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுட்டு சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகே தானே? ம், ஓகே தானே? என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன பேசுகிற? நான் புரியலையா மயிறு? இங்கே பாரு, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். என் பிள்ளைக்கு நீ தான் அம்மா, புரியுதா? இப்போ புரியுதா? எந்த நம்பிக்கையில் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற? எந்த நம்பிக்கையா? கூப்பிட்டோன்னே வந்தல, அந்த ஒரு நம்பிக்கையில் தான். நீ ஏதோ வேறு விஷயத்துக்கு கூப்பிட்றேன்னு நினச்சேன். ஆனால் நீ தெரியும், உனக்கு தெரியாமல் இருக்காது. நான் ப்ரப்போஸ் பண்ணதான் கூப்பிட்றேன்னு உனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வேணாம், புரியுதா? எனக்கு நீ வேணும், உனக்கும் என்னை பிடிக்கும்னு தெரியும். அதனால ஓகே சொல்லிடு, அவ்வளோதான். ஏன் நீ ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா என்ன? எனக்கு இந்த ப்ரப்போஸ் மாதிரிலாம் பண்ண தெரியாது, சரியா? சரி, ஓகே. அப்போது ஓகேவா? ப்ரப்போஸ் பண்ணலையே. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. சரி, ஓகே. நான் பண்ணவா? நீ பண்ணுறியா? நான் தான் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட குழந்தைக்கு நான் அம்மாவாக இருக்க ஆசைப்பட்றேன். இப்போ ஓகேவா? அப்போது டபுள் ஓகே. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா? இப்போ தான் லவ்வே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே குழந்தை வரையும் போயிட்டியா நீனு? அப்படின்ட்டு அவனை அடிக்கிறீங்க. போதுண்டி, அடிக்காதடி, இங்கே வாடி கொஞ்சம். என்ன கிஸ் பண்ணலாமா? கிஸ்ஸா? அதெல்லாம் இப்போ வேணாம், கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம். என்னை விட போல்டாக இருக்கடி நீனு. அப்புறம் தேவங்களோட மிஸ்ஸஸ் ஆச்சு, போல்டாக இருக்காமல் வீக்காக இருப்பேனா? நானும் போல்டு தான்ப்பா. அப்போது பேபிஸ் கூட போல்டாக தான் இருக்கும். ஏண்டி இந்த உதடு இப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நீ ஏன் இப்படி சீக்ஸை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணுற? நல்லா பொதுக்கு பொதுக்கு அப்படி இருக்கு. பொதுக்குன்னு இருக்கா? என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ணல, சும்மா அமுக்கி. எங்கே கை கொண்டு போகிற? லவ் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கலான்ட்டு முடிவில் இருக்கியா நீனு? போ, கைடு போ. எங்கடி அடிக்கிற? சரி, நான் போகிறேன், வீட்டுக்கு டைம் ஆகுது. நான் இன்றைக்கி டியூஷனை வேறு உனக்காக கட் பண்ணிட்டேன். பாய், நான் போகிறேன். சரி, போயிட்டு வா. நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடுற மாரி இருக்கும், ஓகேவா? ஸ்கூல் லீவ் போடணுமா? எதுக்கு? அதெல்லாம் அப்படி தான். நாளைக்கு எனக்கு காலேஜும், நான் லீவ் போட்டு வரேன். நீ ரெடியாகி இரு, நம்ம வெளியே போகலாம். சரி, ஓகே. நீங்களும் அப்படியே போயிடுறீங்க, தேங்கும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். இப்போ நீங்கள் அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ப்ளஷ் பண்ணி அவனை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. தேங்க அட்டன் பண்ணலாம். ஹலோ. என்னடி பண்ணிட்டுருக்க? நான் ஒன்றும் பண்ணல, பெட்டில் சும்மா படுத்திருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க பெட்டில் படுத்து? சத்தியமாக ஒன்றுமே பண்ணல, சும்மா படுத்திருக்கேன். ஓ, மேடம் படுத்துருக்கீங்க. சரி, எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க தான். ஒரு ரூமில் தானே இருக்க? ஆமாம். நான் எங்கே இருக்க போகிறேன்? என் ரூமில் தான் இருக்கேன். சரி. அப்போ கொஞ்சம் விண்டோ கிட்ட வந்து எட்டி பார்க்குறது. ஏன்? உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். எங்கள் வீட்டு வாசல்லையா? ஏன் வந்த?
ஏய் என்னாடி, கொஞ்சம் கீழே வந்து டோர் ஓப்பன் பண்ணு. உன் இதுக்கு ஏறவும் முடியல, ரொம்ப வலிக்குது பைப்பெல்லாம். நீ வந்து கதவு ஓப்பன் பண்ணு. ஐயோ தேயும், இரு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் குடுன்னு போகிறீங்க யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டே. ஐயோ அப்பா இருக்காரா? தூங்கிட்டாரு. அப்பா கோட. அப்படியே வரேன், சீக்கிரம் வாடி, கால்லாம் வலியுது. இரு வரேன் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏ பொண்டாட்டி மிஸ் யூடி, லவ் யூ அப்படின்ட்டு கிஸ் கொடுக்குறாரு. தெரியும் சித்தை, வெயிட் பண்ணு, வா ரூமுக்கு போகலாம். வாடி அதுக்கு தான் வந்தேன். கையெடு. நீ என்ன எப்படி பேசுகிற? போ, நான்லாம் வரல, நீ வீட்டுக்கு கிளம்பு. எங்கள் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கண்டி உனக்காக, என்னடி எப்படி பேசுகிற? பார்த்தாலும் பாவமாக இருக்குது. சரி வா போகலாம் அப்படின்னு உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போன உடனே தலைவன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்றான். ஏய் எங்கே போகிற? நெல்லு. எதுக்கு இப்போ என்னையே கூப்பிட்டுட்டு இருக்க? வா. எதுக்கு இப்போ வந்த வீட்டுக்கு? என் வருங்கால மாமியார் வீடு, நான் வருவேன். இப்போ உனக்கு என்ன? சரி வந்தது தான் வந்த, சரி படுத்துக்கோ. ஆமாம் எதுக்கு வந்த நீனு? எதுக்கோ வர்றேன், உனக்கு என்ன? உன்கிட்டலாம் பேச முடியுமா? சரி வந்து உட்காரு. சரி வந்து நீயும் பக்கத்தில் உட்காரு. நான் எதுக்கு? நீயே உட்காந்துக்கோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏய் லவ் பண்ணுறோண்டி, கிட்ட தான் வந்து உட்காரண்டி. சரி வரேன் அப்படின்ட்டு போய் நீங்கள் அவனோட பக்கத்தில் உட்காடுறீங்க. சரி இரு வரேன். எதுக்கு இப்போ கை போட்ட ஷோல்டரில்? நான் போடக்கூடாதா? போடலாம், ஆனால் கொஞ்சம் நாள். எவ்வளோ ஆகட்டும்? கேள்வி ஆகி போட்டுக்கலாமா? இல்லை சரி வச்சுக்கோ. சரி என்ன சாப்பிட்ட? ஏன் கேட்குற? நான் இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? நீ சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. சாப்பிட பிடிக்கலடி. ஏன்? என்ன ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? ஆமாம், ஏதாச்சும் சாப்பிட வேணும் தான். சரி இரு, நான் போய் கிச்சனில் எதுவும் பார்த்துட்டு வரேன். ஏய் எங்கே அழுந்திருக்கிறா? உட்காரு. நீ தான் பசிக்குது சொன்னியே. அந்த பசி இல்லடி, இது வேற பசி. இங்கே பாரு, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது. நீ தள்ளியே உட்காரு. ஏய் எங்கே தள்ளி போகிற? கிட்டக்கு வாடி. நீ பாரு தெரியும், அப்படிலாம் பேசாத, இல்லாட்டி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன துரத்தி விட்ற? மாமனாரை கூப்பிட்டுருவேன். மாமா. மூடுறா வாய, ஏன்டா அப்படி கூப்பிட்ற? வந்துட போகிறாரு அவரை வேற. சரி இரு. ஆமாம் உனக்கு என்ன தான் வேணும்? இப்போ இதுக்கு வந்த? எதுக்கோ வரேன், என் பொண்டாட்டி வீட்டுக்கு நான் வரேன். இப்போ என்ன உனக்கிட்ட பேசவே முடியாது. பேசாத. சரி போதும், சண்டைலாம் வேண்டாம். சரி நம்ம ஃப்யூச்சரில் எத்தனை பேபிஸ் பெற்றுக்கலாம்? அது எனக்கு இப்போ எதுக்கு நீ ஷோல்டரில் கை போடுற? வாடி, என்னடி நீனு? அது எனக்கு 5 வேணும். 5ஆ? எதுக்கு அத்தனை? 2 பேபிஸ் போதும். நீ சொல்கிற மாரிலாம் என்னால் கொடுக்க முடியாது. நான் கொடுக்குறேன், நீ பெற்று கொடு போதும். ஓகே. ஆமாம் உனக்கு எத்தனை கேர்ள் பேபிஸ் வேணும்? எனக்கு 3 கேர்ள் பேபிஸ் 2 பாய் பேபிஸ் வேணும்டி. இல்லை வேணாம், 3 பாய் பேபிஸ் 2 கேர்ள் பேபிஸ், இது நல்லா இருக்கும், இப்படி பார்த்துக்கலாம். மேடம் அதை கூட நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்களோ? ஆசை. சரி அப்படியே பெற்றுக்கலாம், ஓகேவா? ஓகே. சரி கிளம்புறியா வீட்டுக்கு? என்னால் இப்போ எல்லாம் கிளம்ப முடியாது. என்ன போ,
ஏன் இப்படி பேசுகிற? வேற என்ன பண்ண போகிற? எனக்கு தூக்கம் வருது. அப்படியா? சரி சரி சரி, வா படுக்கலாம் வா. இது உன் கூடயா? ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தானே படுக்க போகிற. தேங்க்ஸ் சார். அது கல்யாணத்துக்கு அப்புறம், இது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. ஏய் இங்கே வாடி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை அவர் பக்கத்தில் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஏய் என்ன பண்ணுற? சரி என்ன, படுக்க மாட்டியா போ? படுக்க மாட்டியாடி? நோ, இப்போ படுக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்போ கூப்பிட்டாலும் பக்கத்தில் படுப்பேன். ஓ அப்படி, சரிடி, சரி போ. இல்லை இல்லை போகல, இது கூட நல்லா தான் இருக்கு. ஓ மேடம்க்கு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அவன் கண்ணே பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவங்கள பார்த்துட்டே வந்து உங்கள் லிப்ஸில் லைட்டாக அவன் லிப்ஸை வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓய் ஓயன், லவ் யூ டி. லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்களும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கிஸ் அப்படியே ரொம்ப தூரம் போய் உங்கள் ட்ரெஸ்லாம் கீழே இப்போ விழுற அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் தப்பு. ஏய் தப்பெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் வா. லவ் யூ டூ, லவ் யூ டூ டி, லவ் யூ டூ அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு மேக்கோட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். வலிக்காதுன்னு ஏன் இப்படி வலிக்குது? அதெல்லாம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வலிக்கு தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடி. வலிக்குது தேயம். ஏய் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் விட்டு விட்டு எடுத்தேன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும், சரியா? சரி அப்படின்ட்டு அவன் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே டைம் இப்போ 2 o'clock ஆகும். டைமை பார்த்துட்டு நீங்கள் தேம் 2 o'clock ஆகுது, போதுண்டா, காலையில் ஸ்கூல் போகணும். ஏய் நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடுன்னு. தேயம் வீட்டில் தெரிஞ்சால் எனக்கு கொன்றுவாங்க தேயம். ஏய் தெரியாதுடி, பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அவன் செஸ்டில் படுத்திருக்கீங்க. நம்ம இப்போ பண்ணது தப்பு தானே? ஆமாம், இப்போ பண்ணது தப்பு தான். அதுக்கு என்ன தயம் நீ எப்படி சொல்கிற? ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணது தப்பு தான்னு சொன்னேன், சரியா? ஆனால் லவ்வர்ஸ் இப்படி பண்ணுறது தப்பு இல்லை, சரியா? ஏதோ சொல்கிற, ஆனால் இதுக்கப்புறம் கிடையாது, சரியா? இதுக்கப்புறம் தாண்டி எனக்கு கூட வேணும். என்ன இதுக்கப்புறம்னா கூட வேணுமா? என்னதான் அவங்க இப்படி சொல்கிற? இதுக்கு மேலேலாம் கொடுக்க மாட்டேன், நீ கம்முன்னு தூங்கு போதும். என்ன கம்முன்னு தூங்கு அப்படிங்கிறதுக்குள்ளேயே உங்கள் செஸ்ட்டை அவர் கிராப் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. தெரியும் என்ன பண்ணுற, கையெடு. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க? தெரியும் அங்கே ஏன்டா கிஸ் பண்ணுற? அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? சரி சரி கேட்குறப்ப தரேன், போதுமா? அப்படி வா வலிக்கு அப்படி போயிட்டு வரேன், டாட்டா. அதுக்கு முன்னாடி எல்லா FF and 1 shots எல்லாம் சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணுங்கள். Until signing off, bright, டாட்டா, bye, love you.